நாம் எல்லாம் நன்கு அறிந்த விநாயகர் பற்றிய ஒரு சிறிய கதையை பகிர்ந்து கொள்கிறேன். இது ஒரு நிமிடத்தில் சொல்லும் கதை. ஒரு காலத்தில் கைலாசத்தில் இறைவன் சிவபெருமான் மற்றும் தேவி பார்வதி வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் பார்வதி தனது அழகை பராமரிக்க குளிக்க சென்றார். அப்போது அவர் தனது உடலில் இருந்து மண்ணை எடுத்து அதை கொண்டு ஒரு பிள்ளையை உருவாக்கினார். அவருக்கு விநாயகர் என்று பெயரிட்டு தனது வாயிலில் காவலாக நிற்கும்படி கூறினார். சிறிது நேரம் கழித்து சிவபெருமான் கைலாசத்திற்கு திரும்பினார். வாயிலில் நின்ற விநாயகரை பார்த்து, "நீ யார்? என் வீட்டிற்குள் ஏன் நுழைய முடியாது?" என்று கேட்டார். விநாயகர், "நான் பார்வதி அம்மையின் மகன். அவர் என்னை இங்கே காவல் காக்க வைத்துள்ளார். உங்களை உள்ளே அனுமதிக்க முடியாது" என்று கூறினார். இதை கேட்ட சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. இருவருக்கும் இடையே சிறிய சண்டை ஏற்பட்டது. சிவபெருமான் விநாயகரின் தலையை வெட்டிவிட்டார். பின்னர் பார்வதி அம்மையின் கோபத்தை தணிக்க சிவபெருமான் ஒரு யானையின் தலையை விநாயகருக்கு பொருத்தினார். இவ்வாறு விநாயகர் கணபதியாக மாறினார். இந்த கதை விநாயகரின் தோற்றம் மற்றும் அவரது முக்கியத்துவத்தை விளக்குகிறது. விநாயகர் ஞானத்தின் கடவுள் மற்றும் எல்லா தடைகளையும் நீக்குபவர் என்று நம்பப்படுகிறது. அவரை வழிபடுவது எல்லா தடைகளையும் நீக்கி வெற்றியை தரும் என்று நம்பப்படுகிறது. இந்த கதை விநாயகரின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. அவரை வழிபடுவது எல்லா தடைகளையும் நீக்கி வெற்றியை தரும் என்று நம்பப்படுகிறது.